ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன்னை நோக்கி உன்னை பார்ப்பதற்காகவும் ஒரு பெண் ஆனவள் உன் வீட்டிற்கு வருகிறார். நான் உண்மையை சொல்கிறேன், முழுமையாக காதில் வாங்கு. இதை நீ காதில் வாங்கினால்தான் சில பிரச்சனைகளில் இருந்து உன்னால் தப்பிக்க முடியும். இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தையை காதில் வாங்காமல் பிறகு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இதற்கெல்லாம் காரணம் சாய்தான் என்று சொல்லிவிடாதே தங்கமே. நான் எப்பொழுது உன்னை நெருங்கி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேனோ அதை முழுமையாக கேள். நிச்சயமாக உனக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் அதை தடுக்கத்தான் நான் சொல்வேன். வரும் நல்லதை உனக்கு முன்பே சொல்வேன். கவலைப்படாதே, நான் சொல்வதை முழுமையாக கேள். உன்னை நெருங்கி ஒரு பெண் வருகிறாள். அவள் எதற்காக வருகிறாள் தெரியுமா? ஏதாவது நீ மற்றவர்களை பற்றி ஏதாவது புகாராக பேசுவாயா? அதை எடுத்துக்கொண்டு நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அவரிடம் சொல்லி உன்னையும் அந்த உறவையும் பிரித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில், ஒரு கெட்ட எண்ணத்தில் உன் குடும்பத்திற்குள் குழப்படி செய்ய அந்த பெண்ணானவள் வந்து கொண்டு இருக்கிறாள். அவள் நல்ல எண்ணத்துடன் வரவில்லை. நீ வாழ வந்த வீட்டு பக்கம் இருக்கும் ஒரு பெண்தான். ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய வாயிலிருந்து அதிகமாக என்ன வருகிறது என்று பார்த்து அதை வைத்து ஒரு காரணம் கண்டுபிடித்து அதை பெரிய அளவில் ஆக்கி பேசுவாள் அவள். அவள்தான் இப்பொழுது நல்லவள் போல் மாறி நீ என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கும் நபரிடம் போய் சொல்லி உன்னுடைய உறவை அப்படியே பிரித்து விடலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் வந்து கொண்டே இருக்கிறாய். தங்கமே, நான் உனக்கு ஒரு நல்லதை தான் சொல்கிறேன். அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி சொல்கிறேன், இது நடக்குமா இல்லை நடக்காதா என்று யோசிக்காதே. நான் சொன்னதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எதை பற்றியும் பேசாமல் யார் என்ன கேள்வி கேட்கிறார்களோ அதற்கு மட்டும் பதில் சொல். தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி நீ யாரிடமும் எந்த காரணம் கொண்டும் நீ பேச வேண்டாம். எப்பேறுபட்ட பிரச்சனை உனக்கும் உன்னுடைய உறவுக்கும் உன்னை நெருங்கிய உறவுக்கும் இருந்தாலும் அதை வெளியில் யாரிடமும் சொல்லாமல் நீயே சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்பாரு. மற்றவரிடம் சொன்னால் அது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் மாறும். அதனால் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பேசுவதற்கு முன்பு யோசித்து பேசு. யார் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு அதற்கு எப்படி பதில் பேசினால் நாம் எந்த விஷயத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் நல்ல ஒரு வழியில் செல்வோம் என்று பார்த்து பேசு. ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பு யோசித்து பேசுவது தவறல்ல. ஆனால் பேசிய பிறகுதான் இது தவறோ என்று நினைப்பதுதான் தவறே தவிர பேசுவதற்கு முன்பு நீ யோசிப்பது எந்த வகையிலும் தவறல்ல. புரிகிறதா தங்கமே? நான் எது சொன்னாலும் உன்னுடைய நல்லதற்காக மட்டும்தான் சொல்வேனே தவிர நீ எந்த ஒரு நொடியும் கெட்டு போய்விட வேண்டும். உன்னுடைய உறவிடம் நீ அவமானப்பட வேண்டும். யாரிடம் இருந்தும் பிரிக்க வேண்டும் என்று நிலையில் நான் எந்த ஒரு பேச்சையும் பேசுவது கிடையாது. நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். நீ கவலையாக இருந்தால் நானும் கவலையாக இருப்பேன். இதுதான் நான். இன்னமும் என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் எதையும் செய்ய முடியாது. நீ என்னை விட்டு விலகி சென்றாலும் நான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன். காலங்களும் நேரங்களும் உனக்கான சோதனைகளை தருகிறது. ஆனால் இந்த சோதனையானதும் நிரந்தரம் கிடையாது. நிச்சயமாக நான் மாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை வாழ்வாய். ஆனால் பேசுவதை பார்த்து பேசு. அப்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். எப்பொழுதும் கூடி கூடி பேசி எதுவும் எந்த வார்த்தையையும் விட்டுவிடாதே. எல்லாரிடமிருந்து சற்று ஒதுங்குகிறே. யார் என்ன பேசினாலும் அதற்கு பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று நினைக்காதே. அமைதியாக இருந்தாலே பல பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வரலாம். தைரியமாக இரு. எப்பொழுதும் இந்த சாயான நான் உனக்கு எல்லா நேரங்களிலும் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். ஓம் சாய்ராம்.